ஏங்க சாப்பிட்றீங்களா? வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். வந்ததுலேருந்து அந்த பேப்பரை தானே பார்த்துட்டே இருக்கிய. சாப்பிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையும் விலைக்கு போட்டு போய் படுப்பேன்ல. உனக்கு தூக்கம் வருதுன்னா நீ போய் படமா. நான் எனக்கு சோறு வச்சு சாப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா மருமவா இருக்கால, மருமக எடுத்து வைப்பா. நீ சாப்பிட்டு போய் படு போ. எனக்காக ஏன் நீ இவ்வளோ நேரம் முடிச்சிட்டு இருக்கா? மாத்திரை எல்லாம் போடணும்ல, போட்டியா? மாத்திரைலாம் சாப்பிட்டேன். அப்புறம் என்ன, நீ போய் தூங்கு போ. கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சுட்டு தான் போய் சாப்பிடுவேன். எப்படி இன்னும் ஒரு அரை மணி நேரமாவது ஆகும். அதனால நீ போய் தூங்குமா. சரி, சசி மச்சானுக்கு பிரேஸ்லெட் எடுத்துட்டு வந்தாவ கிட்ட காட்டினாவளா? ஆமா ஆமா, கடைக்கு வந்தாவ. கடையில கூட்டமா இருந்துச்சா, அங்க வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அமுச்சு விட்டேன். காலையில கூட பாத்துக்கலாம். இருங்க, நான் எடுத்துட்டு வர சொல்லியேன். விடு, இந்நேரத்துல போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. காலையில எடுத்து பாத்துக்கலாம். சரி, என்னமோ. இப்போ நான் போய் தூங்குறேன். நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. சரி. பேப்பர் படிச்சிட்டு இருக்காரோ? சரி, போய் காட்டிடுவோம். அப்புறம் ஏதாவது சொல்லிடக்கூடாது. மாமா. வாமா மருமவளே, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மாமா. நீங்க என்ன சாப்பிடலையோ? இல்லம்மா, எனக்கு பசிக்கல. ஏதாவது கொஞ்ச நேரம் பேப்பர் படிச்சுட்டு பறவு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி உட்காந்துருக்கேன். அப்படியா? சரி மாமா. அதான் கிட்ட பிரேஸ்லெட்டை காட்டலல்ல, அதான் இப்போ காட்டலான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தேன். இதை வேற மெனக்கிட்டு எடுத்துட்டு வந்தியா நீ? காலையில நான் பார்க்க மாட்டேனா? இல்லை மாமா, சாயங்காலமே உங்கள்கிட்ட காட்டணும்னு தான் நினச்சி கடைக்கு வந்தோம். இங்கே பார்க்க முடியலல்ல, அதான் மாமா இப்போ காமிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இதில் என்னம்மா இருக்கு? என்கிட்டலாம் காமிக்கணும்னு என்ன? நான் என்ன ஏதாவது சண்டையா போட போறேன் உங்களை? இல்லை மாமா, இருந்தாலும் நீங்களும் பார்த்து சொல்லணும்ல, தான் எடுத்துட்டு வந்தேன். சரிம்மா சரி. இந்தாங்க மாமா, பாருங்க. கொண்டா. பரவாயில்ல, புது மாடலாக தான் இருக்கு. நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்குமா. 2.5 பவுன் தானே? ஆமாங்க மாமா. அந்த அத்தை சொல்லிட்டு இருந்தா. அதான் மாமா பார்த்தோம். 2 பவுனுக்குனாக்கா ரொம்ப மெல்லிசாக தான் இருந்துச்சு. இது கொஞ்சம் பார்வையாகவும் இருந்துச்சு. இதான் ஒரு அரை பவுன் எச்சானாலும் பரவாயில்லன்னு சொல்லி எடுத்துட்டோம். ஆமா ஆமா, செய்யறத கொஞ்சம் திருப்தியா செய்யணும்ல. இப்படிலாம் போட்டாதான் பசங்க கைக்கு நல்லா இருக்கும். அதான் மாமா இந்த மாதிரி எடுத்தோம். ரொம்ப நல்லா இருக்குமா. இந்த கொண்டு போய் பீரோல வை. சரிங்க மாமா. உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் மாமா, வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா வேண்டாம், கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நீ போமா, நான் வச்சு சாப்பிட்டுக்கிறேன். எப்படி மாமா, நான் வேணா டைனிங் ஹாலில் எடுத்து வச்சுட்டு போட்டா? எல்லாத்தையும் டேபிள் மேலே எடுத்து வச்சுட்டு போ. பேப்பர் படிச்சுட்டு பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க மாமா. சார் தூங்கிட்டாங்களோ? ஆமாம் ஆமாம், அவள் வேற மாத்திரை சாப்பிடணும்ல, அதனால மாத்திரை சாப்பிட்டு போய் நேரம் தூங்கிருப்பா. சரிங்க மாமா. சரி மக்கா, நீ போ. சசி சாப்பிட்டானா? அதையும் சாப்பிட்டாவோ மாமா, ரூமில் தான் இருந்தாவ. அப்படியா? சரி மக்கா. வேலண்டைன்ஸ் டே அதுவுமா சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தா அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கா இவ. சரி, இதுவும் நல்ல சான்ஸ் தான். ரூமை திறந்து வரும்போது சர்ப்ரைஸ் பண்ணிடுவோம். ஐயோ கடவுளே, இப்படியே பயமுறுத்துவீங்க? ஏன் ரொம்ப பயந்துட்டியோ? என்ன பயப்படாம? நான் பாட்டுக்கு மேலே ஏறி சும்மா வந்தா இப்படி இல்லாமங்க ஷாக் கொடுப்பாங்க? ஷாக் கொடுக்கலான்லாம் இல்ல, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அப்படியா? என்ன சர்ப்ரைஸ்? அது ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேல. ஆமா, அது லவ்வர்ஸ்ல செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் நம்ம லவ்வர்ஸ் இல்லையா? நமக்கு தான் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுலா. ஸோ நம்ம இப்போ மேரிட் கப்பல். நமக்கெல்லாம் எங்கே போய் லவ்வர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு. ஏன்டி இப்படி சொல்லியா? உனக்கு எப்படி சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி ஆசையா இருந்தா தெரியுமா? ஆமாம் ஆமாம், ரொம்ப தான் ஆசையாக இருந்தியே. காலையிலேருந்து ஒரு விஷ் பண்ணிங்களாக்கும். நானும் சரி ஓகே இப்போ விஷ் பண்ணுவாங்க அப்புறம் விஷ் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்தேன். ஒரு விஷ் கூட பண்ணல. நீங்கள் எப்படி பண்ணும்போது எனக்கு என்ன தோணும், சரி ஓகே உங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லை போல அப்படின்னு நானும் நினச்சிட்டு விட்டுட்டேன். சரி, நீ விஷ் பண்ணிருக்கலாம்ல. நீங்கள் பண்ணல, நீங்கள் விஷ் பண்ணல, அதான் நானும் விஷ் பண்ணல. அதுக்கு இது சரியாக போச்சு. ஆமா ஆமா, ஆனா ரொம்ப தாண்டி ஈகோ உனக்கு. இது ஈகோ கிடையாது, வகையான எதிர்பார்ப்பு தான். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்த்தேன், கடைசியில் ஏமாந்து தான் போனேன். ஓ, ஏன் பொண்டாட்டியே நான் ஏமாந்து போக விட்டுருவேனா? என்ன சொல்கிறீங்க? என்னது இது? பொக்கேவும் சாக்லேட்டும். இதெல்லாம் எப்போ வாங்குனீங்க? நானும் உங்கள் கூட தானே இருந்தேன். இதெல்லாம் அப்படிதான், ப்ரைஸ் கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கும்போதேவா எல்லாம் வாங்குவாங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவாங்களா? வேற என்ன சொல்ல? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே மை பாட்டு. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தங்கம். அத்தை ஒரு வழியா ஒரே ஆளா ஸ்வேதாக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஒரே ஆளா எங்கம்மா செஞ்சேன்? எல்லாம் தேனு வீட்டுக்காரவிய
தீனா இருக்க போய் தானே வயசான காலத்துல என் ஒருத்தியால இவ்வளோத்தையும் செஞ்சிருக்க முடியுமா? என்னதான் இருந்தாலும் எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல தே. அது என்னமோ உண்மைதான். என்னம்மா செய்ய பிள்ளை ஆசைப்பட்டுட்டாளா? நமக்கு அவ சந்தோஷம் தானே முக்கியம். ஆமா ஆமா தேனே, சீக்கிரம் தீனாக்கு அப்படியே ஒரு பொண்ணை பாத்துரு. கையோட அப்படியே அந்த கல்யாணத்தையும் முடிச்சிருவோம். இதுக்கு என்ன பார்த்துட்டா போச்சு. ஆமா ஆமா அவளுக்கெல்லாம் என்ன படிப்பு முடிச்சிட்டாளுங்களா? பெரியவ படிப்பு முடிச்சிட்டா. சின்னவ இப்ப காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. அப்படியா? அதான் இப்ப 2 பேரும் பார்த்தேன். எவ பெரியவ எவ சின்னவன்னு தெரியல. பெரியவ கொஞ்சம் வட்ட மூஞ்சியா இருப்பா. சின்னவ அப்படியே அவைய அப்பா மாதிரி கொல்லி குச்சியாட்ட இருப்பா. சாப்பிட்டு எடுத்து இருக்க சொல்லு. அந்த ஆளுக அப்படியே மேலே ஓடிட்டாளுவ. பாட்டி இருக்கானே, பாட்டியை பார்த்து பேசுவோம்ல இல்ல. அவளு 2 பேரும் ஸ்வேதாவை பார்க்கணும்னு இருந்தாளுக. அதான் மேலே பார்க்க போயிட்டாளுக. இங்கே தானே இருக்க போற கல்யாணம் முடிகிற வரையும் நீங்க எப்பனாலும் பாருங்க. பரவாயில்ல, 2 பிள்ளைகளும் காலேஜ் முடிச்சு வேலைக்கெல்லாம் ஒருத்தி போயிட்டாலோ? ஆமா ஆமா எல்லாம் 8வது 6வதுன்னு படிக்கும்போது பார்த்தது. அதுக்கப்புறம் நம்ம எங்க பார்த்தோம்? நீங்க தான் வரணும் வீட்டுக்கு. ஒரு நாளாவது நீங்க எங்க வீட்டுக்குலாம் வரீங்களா? வேணும் நம்ம வராம இருந்தாவ நேரமே கிடைக்க மாட்டேது. நான் என்னத்த செய்ய? அண்ணே ஆஃபீஸ்னு போயிடுறாரு. தீனா அவனும் மீட்டிங்னு அந்தந்த பக்கம் ஊருக்கு போயிடுறான். ஒத்தால வர முடியுமா? இந்த போய் இருந்தா தானே என் பிள்ளைகளுக்கு தெரியும் அத்தை ஒருத்தவியே இருக்கான்னு. இந்த கல்யாணத்துக்கு வந்துட்டாளுல தெரிஞ்சுக்கிறட்டும். அதான் அதான் யாரு வரா? அடடே வாமா. ஆரேம்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அக்கா எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேம்மா, வா வா உட்காருமா. தா இவியதான் ஸ்வேதாக்கு மாமியாரே. அப்படியேத்தே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேம்மா. நீங்க எப்படி இருக்கிய? நல்லா இருக்கேன். அம்மா இவி யாருமா? ஸ்வேதாக்கு சித்தி மாதிரி தான். அப்படியா? சரி சரி. இப்படிக்காமா வந்த? இல்ல சந்தோஷம் தான் வந்தான். அப்படியா? தம்பி வந்திருக்கோ? உள்ள வரலையா? வண்டி விடுறதுக்காக போனான். அப்படியா? சரி. என்னம்மா கட்டப்பையில என்ன கொண்டு வந்திருக்கா? ஸ்வேதாக்கு தான் ஒரு புடவை எடுத்தேன், அங்க வைக்கும்போது உடுத்துறதுக்கு. அலங்குக்கெல்லாம் நீங்க எடுத்து தரணும்னு இல்லம்மா. பட் சேலை எடுத்தாச்சு. அருவி எல்லாரும் சேலையாதான் எடுத்து தராவ அந்த பிள்ளைக்கு. இருந்தாலும் மாமியார் நான் எடுத்து தர வேண்டாமா? என் மருமகளுக்கு நான் தான் எடுத்து தரணும். சொன்னாலும் நீ கேட்கவா போற? இங்க புடவையை காட்டுங்க பாப்போம். இந்த எடுக்கேம்மா. பரவாயில்லையே, நல்லா இருக்குதே. நல்லா இருக்காம்மா? கலர் நல்லா இருக்குல்ல? கலர் நல்ல எடுப்பான கலரா தான் இருக்கு. அதான் இந்த மாதிரி கலர் கொடுத்தனா ஸ்வேதாக்கு நல்லா இருக்கும். அதான் பார்த்து எடுத்தேன். நல்லா இருக்கு. ஏம்மா தம்பி வாங்க. அப்பா தம்பி. வாரேன் பெரியம்மா. பாட்டி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறமக்கா, நீ எப்படி இருக்கா? நல்லா இருக்கேன் பாட்டி. இவர்தான் மாப்பிள்ளையோ? ஆமா இவர்தான் மாப்பிள்ளை தம்பி. பரவாயில்லையே, ஸ்வேதாக்கு ஏத்த ஜோடி தான். இப்போ நானும் உனக்கு ஒரு அத்தை முறை தான். அப்படியா? சரிங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க அத்தை. அம்மா சாரியை கொடுத்துட்டீங்களா? மக்களே, ஸ்வேதா இங்கே காணோம். அம்மா ஸ்வேதா எங்க இருக்கா? மாடியில தான் இருந்தா. பிள்ளையில 2 வந்துச்சா, மாடியில தான் கிடந்தாளுவ. கூப்பிடட்டுமா? இருக்கட்டும், மேல இருந்தானா பரவாயில்ல. வந்தானா நீங்க இதை கொடுத்துருங்க. நாங்க அப்படியே கிளம்பியோ, நேரம் வேற ஆகுதுல்ல. சரி மக்கா. மகளே ஒன்று சாப்பிட்டு போலாம்ல, ஒரு 2 தோசையாச்சும். பாட்டி பரவாயில்ல, அப்படியே நீ வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறியோ? தம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டீல்ல, மேலதான் ஸ்வேதா இருக்கா, போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு போங்க. ஐயோ இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் தே. அம்மா போங்க தம்பி, இங்கெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவ. ஐயோ அப்படி இல்ல, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். தம்பி போய் பாரியா, மேலே போ. பிள்ளைலாம் இருக்காளுங்க, பார்த்துட்டு வா. நீ இன்னும் யாரையும் பார்த்தது இல்லைல்ல? ஸ்வேதாக்கு தங்கச்சி மாறுவெல்லாம் வந்திருக்காவ. ஆமா அவளுக்கு வேற உனக்கு கேட்டுதே கிடந்தாளுங்க, உங்க மாப்பிள்ளையை பார்க்கணும்னு சொல்லிட்டு. போ தம்பி, மேலே போய் பார்த்துட்டு வா. சரி பெரியம்மா. அம்மா மேலே போயிட்டு வந்துடுறேம்மா. போயிட்டு வா மக்கா, நான் இங்கே பேசிட்டு இருக்கேன். சரிம்மா. நீங்க வாங்கம்மா வீட்டுக்கு ஒரு நாள். இதுக்கு என்ன, நீ கல்யாணம் முடிகிற வரை இங்கே தானே? கண்டிப்பா வந்துடுறோம். ஆட்டம். அப்புறம் என்னாச்சு, சீக்கிரம் சொல்லு. ஒரு ஃப்ளோவாக தானே சொல்ல முடியும். லவ் ஸ்டோரி சூப்பரா இருக்கே. இருக்கும். இதுக்கு தான் நீங்க 2 பேரும் வந்தீங்களா? ஆமா, உன் ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ண போறது நீ தானே. லவ் ஸ்டோரி தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதை கேட்கறதுக்காக தான் இன்னைக்கெல்லாம் நான் மெயினாக வந்ததே. நீ ஃப்ராடு. இது அக்காவுக்கு கல்யாணம் ஆக போதே, இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. அதை கேட்கறதுக்கு வந்தாலாம். ஆமா, அக்கமே இல்லையாடி, இதை பெருமையா வேற சொல்ற நீ. இதில் என்னக்கா இருக்கு? நீ பாவி, ஒரு பேச்சுக்காவது அக்கா நான் உன்னை மிஸ் பண்ணேன், அதனாலதான் உன் கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான் பாரு. அவ அதெல்லாம் சொல்லவே மாட்டா. இந்த அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியாமா? நீ சொன்னாதான் அக்கா கதை சொல்லுவான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிய நீ, அதானே? அக்கா என்னக்கா இப்படி சொல்ற? நீ உனக்கு எதுக்கு இங்க வேலை? காலேஜ் படிக்கிற பிள்ளைலாம் இங்க நின்னா நீ கெட்டு போயிடுவ, நீ போ. ஸ்வேதாக்கா சரியான கள்ளி. இதோ காலேஜ் படிக்கும்போது தான் லவ் பண்ணுவாளாமா. இப்போ லவ் ஸ்டோரி கேட்டு காலேஜ் படிக்கிற நான் கெட்டு போயிடுவேனாமா. இந்த அசிங்கம் உனக்கு தேவையா ஸ்வேதா? சரி இருங்கடி சொல்றேன். அப்புறம் பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எப்படி பேச்சப் பண்ணீங்க? ஐயோ என்ன விட்டா தானே, எங்க போனாலும் துரத்தி பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. எங்க 2 பேர் லக்குக்கு ஒரே ஆஃபீஸ் வேற நாங்க ஜாயின் பண்ணிட்டோம். அப்புறம் என்ன ஸ்வேதா? சந்தோஷ். ஓ இவருதான் சந்தோஷா? சந்தோஷ் நீ எப்படி இங்க? ஸ்வேதா, அம்மா உனக்கு சாரி எடுத்திருந்தாங்க தங்க ஃபங்க்ஷன் கட்டுறதுக்கு, அதை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அப்படியா?
ஓகே சந்தோஷ். எனக்கு ஏன் நீ கால் பண்ணவே இல்லை? கால் பண்ணி சொல்லிக்கலாம்ல, அத்தை கீழே இருக்காங்க. ஆமாம், நான் உனக்கு கால் பண்ண நீ எடுக்கல. வா நான் கீழே போய் பார்க்குறேன். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்களோ? ஆமாம், ஒரு காமன் நேரம் இருப்போம் நாங்கள் வந்து. எனக்கு தெரியவே இல்லை, பாட்டி யாருமே சொல்லவே இல்லை. நான் எல்லாம் கீழே வந்து பார்த்துருப்பேன். நான் கீழே வரேன் அத்தையை பார்க்க. ஹாய் மாமா. ஹாய்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? மக்கு ஆளு வாண்ட பேசணும் தான் மேலேயே வந்திருக்காரு. இந்த நேரத்துக்கு எல்லாரும் கீழே போகலான்னு சொல்லியா? டேடி எங்கள் அத்தை வேற வந்திருக்காவளா? சரிக்கா, நீ போய் பாரு, வேண்டான்னு சொல்லல. 10 நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு தான் போவேன். கீழே கூட்டிட்டு வா. ஓ நீ அப்படி சொல்றியோ? ஆமா ஆமா. நான் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ. அப்படியா? ஓகேம்மா, ஓகே, நல்லா படிங்க என்ன. சரி பவி, நம்ம கீழே போலாமா? சரி வாக்கா போலாம். ஏத்தாக்கா நீ வா. அவ வருவா, நீ முன்னாடி போ. மட்டும்தான் இவ விரட்டி விட்டுருவா. இருக்கு மென்டல். ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன் மாமா. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் கீழே போறேன். என்னடா சந்தோஷ் சொல்லவே இல்லை? எல்லாம் சர்ப்ரைஸ் தான். நல்லா தான் சார் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்க. பண்ண வேண்டாமா? வேலண்டைன்ஸ் டே வேற. ஓ சர்ப்ரைஸ் பண்ண தான் வந்தியே? ஆமாம், பின்ன இல்லையா? சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு வெறுங்கையை வீசிட்டு இருந்தா எப்படி? இதெல்லாம் சர்ப்ரைஸாக எடுத்துக்கப்படாது. வெறுங்கையோட வந்தேன்னு நான் உன்கிட்ட சொன்னேன்னா? நீங்கள் சொல்லலை, பார்த்தாலே தெரியுதுல. தெரியும் தெரியும். நிமிஷம் திரும்ப. ஏன் திரும்படி, வாய் பேசாம. சந்தோஷ் திரும்பி நிற்க சொல்லிட்டு ஓடிடாதண்ணே. இருக்கி. திரும்பட்டுமா? திரும்ப திரும்ப. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தங்கக்குட்டி. ஓ எதிர்பார்க்கவே இல்லை, பரவாயில்லையே. டெய்ரி மில்க்ல பொக்கே. உங்களுக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே என் குண்டு பட்டாணி. எப்படி பிடிச்சிருக்கா? ஓ பிடிக்காமையா? 10 ரூபாய்க்கு ரோஸ் வாங்கி கொடுத்தாலே அதை நான் அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குவேன். அது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவ்வளோ ரோஸு ப்ளஸ் சாக்லேட்டு பொக்கையெல்லாம் கொடுத்துருக்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்காம இருக்குமாங்க? என்னது மரியாதைலாம் கூடுது? சாக்லேட் கிஃப்ட் கொடுத்ததுனாலயா? சீச்சி, மேரேஜ் ஆக போதில்ல, நீ கணவர்ல நீங்க, அதுக்கு தான் மரியாதை கொடுக்குறேன். இப்போ இருந்தே கற்றுக்கணுங்க. எம்மா தாயே, நீ நார்மலாக அட போடானே பேசு. நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஓ சரி சரி. என்ன தீனா நினைச்சிட்டு இருக்க நீ? நடுராத்திரி ஃபோனை பண்ணி வெளியவான்னு இருக்க. அம்மா கத்தாதடி. என்ன 11 தான் ஆகுது, உடனே நடுராத்திரி அப்படி இப்படிங்கிறா. 11 மணினாலும் ராத்திரி ஆயிடுச்சுல. எதுக்கு எங்க வீட்டுக்கிட்ட வந்த? அம்மா தான் உன்னை பார்க்கணும் தான். பைத்தியம் மட்டும் பண்ணாத தீனா. எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? சரி இப்ப ஏன் கத்தாத? கத்துறேனா? நான் எவ்வளவு மெதுவா பேசிட்டு இருக்கேன். அதான் பார்த்தா என்ன ஆகுறது? ஆண்டி இப்படி பயப்படுற? என்னடா நீ நினைச்சிட்டு இருக்கா? இதெல்லாம் ரொம்ப அசால்ட்டா இருக்கா? யாராவது பார்த்து சொல்லிட்டாவனே என்னென்ன பேசுவாவ தெரியுமா? நார்மலா லவ் பண்ணி மாட்டினாலே என்னென்னமோ பேசுவாவ. இந்த ராத்திரி நேரத்துலலாம் மாட்டினேன் அப்படின்னா அவ்வளோதான், மேலே முடிச்சே விட்டுருவாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா? இவ்வளோ லவ்வோட பார்க்கலான்னு ஆசையா வந்தா நீ என்ன இப்படி பேசுற? சரி சொல்லுதீனா என்ன? நீ அவசரப்படாம பொறுமையாயிரு, அப்பதான் நான் சொல்லுவேன். ஒன்றும் சொல்லவே வேண்டாம், நான் போறேன் போ. தண்டக்கோழி. என்ன தீனா? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே டி அம்மு. என்னடா இது? வேலண்டைன்ஸ் டேக்கு என் ஆளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வேண்டாமா? பெரிய கிஃப்டா இல்லைனாலும் மாதிரி நைட்டு கூப்பிட்டு அன்டைம்ல மீட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்றது ஒரு லைஃப் லாங் மெமரியா இருக்கும் தானே? சத்தியமா சொல்றேன், எனக்கு எவ்வளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட் கொடுத்துருந்தாலும் இந்த மாதிரி அன்டைம்ல யாருக்கும் தெரியாம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன், இதுதான் எனக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்பாடா, நான் கூட நீ கோவப்பட்டுருவியோன்னு நினைச்சேன் அம்மு. சேச்சே, நான் இப்படி கோவப்படுவேன்? எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து திருட மாதிரி பதுங்கி பதுங்கி நின்று ரோஸும் சாக்லேட்டு கொண்டு வந்திருக்கல, உண்மையில போய் கோவப்படுவேனா என் தங்கம்? நான் சொல்லிட்டேன், நீ என்ன சொல்லவே இல்லை. என்னது? நான் கிளம்புறப்போ. போயிடாத சும்மா சும்மா உன்னை வெறுப்பேத்தி பார்த்தேன். நல்லா வெறுப்பேத்தினப்போ. இருடா. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே தீனா. நிஜமாவே இது பிடிச்சிருக்கு தானே உனக்கு? சத்தியமா சொல்றேன், இதை விட வேற எந்த பெரிய கிஃப்ட் நீ கொடுத்துருந்தாலும் நீ இவ்வளோ ஹாப்பியா இருக்க மாட்டேன். எனக்கு ஒரு ஷாக்கான சூழ்நிலையா இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணிட்ட பாத்தியா? இது நம்ம 2 பேருக்குமே ஒரு லைஃப் லாங் மெமரிஸ் தானே? ஆமா ஆமா, கண்டிப்பா சாப்பிட்ருவோமோ. சரி தங்கம், பார்த்து போயிட்டு வா. நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன்